நல்லா இருக்கு. இதான் கொண்டு வைப்பா. தின்னாரா? யார் தின்னா? நல்லா இருக்கு. என்னம்மா பிள்ளை எங்கே இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? காலைல வந்துட்டு வா. வென்றிடுவேன். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு குழப்பமான மனநிலைகளோடு இப்போ உன் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் மனவேதனைக்குரியதாகவும் சீரான வாழ்க்கை அமையாத ஒரு சங்கடமான ஒரு நிலையும் போயிருக்கு. அதிலிருந்து நீக்கி ஒழுக்கமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? காலில் விழுத்து வா. வேற என்ன வேணும்? அந்த ஜாப் நிச்சயமாக கிடைக்கும். வாங்கி தரேன், வெற்றி உண்டு. இந்தா பௌர்ணமி கழிஞ்சு என்னை பார்க்கவா. தீர வச்சிருந்தேன், பௌர்ணமி கழிஞ்சு என்னை பார்க்கவா, வெற்றியாகி தரேன். அதே பெங்களூர் எல்லை வீடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்னடா வீடு? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில் முனீஸ்வர சாமி வரார இருக்காரா? சாமி இருந்துச்சாடா? காலில் வந்துட்டு வா. இப்போ தீராத கடனும் மனவேதனையும் பெற்றிருக்க. அதனால் சொத்தை வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பத்தில் என்னைய பார்க்க வந்திருக்க. வச்சுக்கா, உன் கடனை தீர்த்து தாரேன். அந்த வழக்குக்கு வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஆமாம், அப்படியா? என்ன உண்டு கேட்டு பார்க்குறேன். வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? பெங்களூர் எல்லை ஃபாரின் சம்பந்தமாக கேள்வி. பைசீல் 1, பைசீல் 2, பைசீல் 3. என் பையன் அடுத்து வெளிநாட்டில் யார் இருக்கா? முதல்ல வந்திருக்கலாம்ல. காலில் வந்துட்டு வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு பிள்ளைக்கு ஃபாரின் சம்பந்தமான பணியும் வெற்றியும் கிடைக்கும். இன்னொரு பிள்ளை வரக்கூடிய எக்ஸாம்பிள் ஜெயிச்சு உனக்கு பெருமையை வாங்கி தரேன். வேற என்ன வேணும்? அதில் ஜெயித்து வருவாங்க. இந்தா ஜெயித்துக்கா, நல்லா இருக்கு. என்னை கேட்காம பண்ணாத. 3 மாதம் டைம் இருக்குது, ஆத்திரப்படாத போ. கர்மசாமிக்கு முடிக்கணும். ஒரு டாக்குமெண்ட் முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது தடை இல்லாமல் காப்பாற்றணும் ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா? என்னப்பா டாக்குமெண்ட்டு? இடம் முடிக்க போகிறீங்களா? வா வா வா. என்ன இடம் முடிக்க போகிற? நான் ஒன்று கேட்க நீ ஒன்று பரிசு போ. முதல்ல டாக்குமெண்ட் முடிக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? பைசீல் 1, பைசீல் 2. கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னையா? கால் வந்துட்டு. யாருக்கு திருமணம்? உனக்கு தானா? இன்னும் 10 வயசு கழிச்சு வரலாம்ல. சரி வா 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 வா. இன்னொருத்தனை காலில் வந்துட்டு வா தம்பி. அதில் இருக்கிற உனக்கு பிடிச்ச பாட்டில் ஒன்று எடுத்துக்கா. ஏலி, அதில் உனக்கு பிடிச்ச பாட்டில் இது இருக்கா? முடிச்சாச்சு. சரி, காலில் வந்துட்டு வா. என்னையா? பக்கத்தில் வா. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார் பார்ப்போம். கழுத்து, புஜம், முதுகெலும்பு சம்பந்தமான வலியும் சூழ்நிலைகளும் இருக்கும்.
சரியா? அதே மாதிரி தசை வீக்கங்கள் நடக்கும். உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். முருகப்பெருமான்ட்ட உத்தரவு கேட்டு பார்த்தேன். இவனுக்கு திருமணம் உண்டு, ஆனால் வைகாசி விசாகத்துக்கு மேல் நடக்கும். நீயாக விரும்பியே ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து கொள்வாய். அப்படி ஒருவன் உன்னை சந்திப்பாள். அதுவே வெற்றியாக நடக்கும். போயிட்டு வா. அப்படி ஒரு கற்பனைனா எனக்கு ரூபா வந்துட்டுப்பா. அங்கே தெளிவுக்காரு. சரியா? நல்லது தானே, நமக்கு வருமானம். என்னப்பா நல்லா இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை. ஆமாம் ஆமாம். தொழில் சம்பந்தமாக தடைகள் நீங்கள் வழிவகுக்கணும்னு கேட்டு வந்தது யார்? என்னடா தொழில் நடத்துகிற? கால் வந்துட்டு வா. இன்னொரு அரை மணி நேரம் வேணும். மனசு ஒருநிலைப்படலை. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. முப்பத்தி 6 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ பெங்களூர்லையா இருந்த? ஒப்பன் ஆத்தாலும் எங்கே இருந்தாங்க? இங்கே வந்துட்டாங்க. காலில் வந்துட்டோம். குடிக்க தெரிந்தாங்க. உன்னுடைய கட்டமனைக்கு போனேன். ஆமாம் ஆமாம். சரி, நல்லது. உன்னுடைய இடத்தை தாண்டி போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குடா. இருக்கா? அதையெல்லாம் தாண்டி ஒரு டேனிங்கை தாண்டி போனால் ஒரு சிவாலயம் வந்துடும் அந்த கடைசியில். ஆனால் அது வேறு ஊருக்கு போகக்கூடிய எல்லையில் அந்த கோயில் இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. இப்போ நடத்தக்கூடிய இந்த தொழிலில் நிறைய கடன் பட்டு மன வருத்தம் அடைஞ்சிட்டேன். அதனால் இந்த தொழிலை மற்றவங்களுக்கு கொடுத்துறவா நான் வச்சிருக்கவாங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. நீயே நடத்து, உனக்கு தொழிலை வளமாக்கி தரேன், கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா உன் கடன் தீருது. என் துணையால் ஜனவசியமாயிரும், பணவசியமாயிரும், வியாபாரம் பெருகியாச்சு. போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அதே பெங்களூர் எல்லை குடும்ப மனவர்த்தம் தாழாத பெண்ணடியாள். பொம்பளைன்னு கொழுது. கால் வந்துட்டுவாமா. அப்படியா? வந்திருக்கீங்களா? எனக்கா வேணும்? உட்கார தெரியுமாக்கா? சும்மா சொல்லுக்கா. எனக்கா வேணும்? அப்படியா? கண்ணை மூடு. உன் பொண்ணை பற்றி நான் கொஞ்சம் பார்க்கட்டும். ஓயாமல் பொய்த்திடுவாள், ஒன்றுரைக்க வேறு செய்வாள். உன் பிள்ளை கொஞ்சம் சொல்ல கேட்காம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. உன் சொல்லியும் கேட்கல, போன இடத்துலையும் சொல்ல கேட்கல. மனக்குழப்பமான வாழ்க்கை. இது நிலைக்குமா என்பது கேள்விக்குறி. ஆனால் அவள் மனசு வேறு பக்கம் திரும்பி இருக்கு. அவளை திருத்தி செருப்பால் அடித்து ஒன்றா வாழ வச்சு தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மதாமிக்கு அடிக்கடி மெசேஜ் பண்ணக்கூடாது, புரியுதா? நல்ல வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? வழக்கில் வெற்றியும் உண்டு, இணைந்த வாழ்க்கையும் உண்டு. போ. 3 மாதத்தில் கிடைக்கும். போயிட்டு வா. கட்ட நீட்டாக கழுவி காப்பாடுவேன். சரி இருக்கு, கட்டு போட்டு வைப்பேன். நம்ம பிள்ளைகள் தானே. கர்மதாமிக்கு சரி. என்னப்பா? அப்படியா? உடல்நிலை பற்றி யாரோ வருத்தப்பட்டிருக்காங்க. என்னப்பா உடல்நிலை? என்ன அண்ணாச்சு உங்களுக்கு? யாருக்கு? கால் வந்துட்டுவாங்க. சங்கம் வளர்த்த தமிழ் நீ அல்லவா, தலைமை கவிஞன் சுவாமி மகன் அல்லவா, ஞான குரு அல்லவா. கண்ண முடிக்காங்க.
உடம்பெல்லாம் அடையாளம் காட்டுறது மாதிரி தழும்புகள் இருக்கப்பா. கால் வந்துட்டு வா. முட்டையில் குஞ்சொன்று வெளிவந்தது, மூர்த்தி திருமுகத்தில் ஒளி வந்தது, பெட்டையை சேவலையும் இது வென்றது, என் பேதமை எனக்கின்று புரிகின்றது. உன் பிள்ளைய நோய் இல்லாமல் காப்பாற்றி வெளியாக்கி தந்துடுறேன். ஆனால் அது தீராத நோயின்னு சொல்லி உன்னுடைய செவியில் ஒரு செய்தி உண்டு, அது தெய்வத்தால் தீரும் என்று சொல்லி வெற்றியாக்கி தாரேன். கால் வந்துட்டு வா. அப்படி வாமா, வா, வரலாம். வேற என்னப்பா வேணும்? 18 நாட்களில் நிலையான இருப்பு தோன்றும். போ, வெற்றியாய் வா. அங்காள பரமேஸ்வரி எங்கப்பா இருக்கா? அங்காள பரமேஸ்வரி கால் வந்துட்டு வரலாம். பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பார்த்து விட்டேன். முடி நல்லா இருக்குண்ணே, நல்லா அருமையாக செய்விருக்கீல, நல்லா இருக்கு. எங்கே இங்கே வச்சு எண்ணெய் தேய்ச்சி செய்வங்க பார்ப்போம். 3 கேள்விகள் கேட்டுக்கலாம். என்னமெல்லாம் வேணும்ப்பா? ஏற்கனவே 1.5 வருஷ காலமாக முயற்சி எடுத்து நடக்கவே இல்லை. அதுக்குரிய அமைப்புகளில் இருந்தவங்களாம் உங்கள் கைவிட்டு போயிட்டாங்க. சரிண்ணா? அதே மாதிரி நீங்களாக சேர்ந்து நடத்தணுங்கிறதுக்காக பொருளாதாரத்தை தேட நினச்சிங்க. ஆனால் அந்த தேடல் நடந்துச்சு, அதுக்கு தேவையானது வந்து கிடைக்கல. அதில் சில அவப்பேர்கள் ஏற்பட்டது, மனக்குழப்பம் ஏற்பட்டது. இதை வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறியே ஏற்பட்டுருச்சு. உண்மை. கால் வந்துட்டு வரலாம். 11 11 11 11 2 3 4 5 6 7 8 9 10 12. என்னப்பா நிறைய நியூஸ் பேப்பராக வருது? செய்தித்தாளுக்கு உனக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? என்ன செய்தித்தாள்? தினமலர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 பக்கங்கள் உள்ள தினமலர் இருக்கு. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. முருகா, வாப்பா. நீ இந்த கோயிலை வச்சு கையாளணும்னு நினைக்கன்னு சொல்லி உன் மேல பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் அது உண்மை இல்லை. எடுத்த காரியத்தை வெற்றியாகி நாமும் ஆன்மீக ஞானத்தை பெற வேண்டும், அந்த ஆத்தாளுக்கு சேவை செய்தே இந்த வாழ்க்கையை முடித்தோம் என்ற ஒரு பாக்கியம் இருக்கணும் என்பது உன் எண்ணம். இதில் உனக்கு பிள்ளைகளும் அந்த சொல்லுக்கு மாறுபட்ட நிலைகளோடு வாழ்க்கை. இன்னைக்கு தனிமரமாக நின்று ஏங்கி நிற்கிறாய். அதனால் கருப்பசாமி, எப்படியாவது லட்சியத்தை நிறைவேற்றி கோயிலையும் வளமாக்கணும், என் பிள்ளைகளும் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும், என்னை பொய் குற்றம் செய்தவர்கள் அனைத்தும் என்னை நீதிமான் என்று உணர வேண்டும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு அசத்துவான். என்னப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு. அம்மா வரையா? வா. இந்தாப்பா, இந்த கனியை அந்த கோவில் வாசலில் வை. மக்கள் ஒன்றோடு ஒன்று சேருவாங்க, வெற்றி அடைவாய், கும்பாபிஷேகம் நடக்கும். இந்த கனியை உன் வீட்டில் வச்சு என்னையை நினச்சி கும்பிடு. வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும், இனமும் வந்து சேரும், மனமும் நிம்மதி அடையும். ஆமாம், அது ஏற்கனவே போராடி போராடி தோற்று போயிட்டியடா. 2025 ஒரு கூட்டம் கூடுது, அதில் உன் பேரை எடுத்து வச்சு ஓகே பண்ணி தரேன். போ.